அவரை கொன்னதுனால அங்க இருக்கிற இப்போதைக்கு தீவிரவாத ஜெய்ஷ் முகமதால உள்ள த்ரெட்டை எலிமினேட் பண்ணிருக்காங்க இந்தியன் ஆர்மி. ஜெனரல் ஆசிம் முனீர் அவரும் கஸ்வா இருந்து தான் இந்தியா மேல பண்ணணும். திருப்பூர் பல்லடம், திருமுருகன் பூண்டி அந்த இடத்துல 6 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. 6 பேரும் பங்களாதேஷிஸ். இங்க ஃபேக் பாஸ்போர்ட்ல ஃபேக் ஐடென்டி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி இங்க இருக்காங்க. அதுல என்னன்னா ஒட்டப்பட்ட இடத்துல இருந்து சிசிடிவி கேமராவை ரிவர்ஸ்ல பாக்குறாங்க. ஸோ அப்போ இந்த ஒட்டினவங்க 2 பேர், அவங்க 2 பேரும் கல்கட்டாக்கு கிளம்பி போறது தெரிய வருது. கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு என்னன்னா, இவங்க கிட்ட வீடியோஸ் இருந்திருக்கு, நிறைய வீடியோஸ் இருந்திருக்கு, சர்வேலன்ஸ் வீடியோஸ் ரெக்கி பண்ணிருக்காங்க, ரெகானசன்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய இடத்த. அது எந்தெந்த இடம் தெரிய வரல. ஆக்சுவலா எந்த குரூப் இன்வால்வ்னு இது வரைக்கும் சொல்ல முடியல சார். இப்ப லஷ்கர் தாய்பாவா, ஜெய்ஷ் முகமதா இல்ல வேற எந்த குரூப்பும் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரல. பிரஹார், அது பேர் PRAHAR. பிரஹார்ங்கிறது பேசிக்கா ஹிந்தியில to strike, to attack அப்படின்னு சொல்லுவாங்க. So it's a new counter terrorism strategy. இங்க இருக்கிற போஸ்டரை பார்த்து தான் இந்த டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லும் அது தடுத்தாங்க, லோக்கல் போலீஸும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் மற்றும் கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டான நம்ம பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் விக்ரம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோவில் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல சில டெரரிஸ்ட் நேம்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்ப எஸ்டர்டே கூட அவர் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காருல்ல சார். சார் என்ன சார் நடந்தது? என்ன மாதிரி ஆபரேஷன்ஸ் அதை கண்டக்ட் பண்ணப்பட்டாங்க அங்க? அவர் பேர் சைஃபுல்லான்னு பேரு. அவரு ஜெய்ஷ் முகமதோட ஆபரேஷன் கமாண்டர் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அவர் இதுக்கு முன்னாடி ஆதல் ஒருத்தர் இருந்தாரு, அவரோட க்ளோஸ் அசோசியேட். இவர் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பேசும்போது ஹி வாஸ் அட் லார்ஜ், எஸ்கேப் ஆயிருந்தாரு. அவரை தேடி இருந்தாங்க. நேற்றுக்கு அவரும் அவர் அசோசியேட்ஸும் சுட்டு கொண்டிருக்காங்க இந்தியன் ஆர்மி. இது 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 ஒரு முக்கியமான ஒரு ஒரு சக்சஸா பார்க்கப்படுது. ஏன்னா சைஃபுல்லா கீழே ஒரு 7-8 பேர் ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஜம்மு ரீஜன்ல. ஜெய்ஷ் முகமதோட மாடியூல் அவர் தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரை கொன்னதுனால அங்க இருக்கிற இப்போதைக்கு தீவிரவாத ஜெய்ஷ் முகமதால உள்ள த்ரெட்டை எலிமினேட் பண்ணிருக்காங்க இந்தியன் ஆர்மி. ஸோ இவரை கொல்லப்பட்டது இவர் செத்து போறதுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது நிறைய பேருக்கு ஓப்பன் சோர்ஸ்ல வரல. அது அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு, சைஃபுல்லா என்ன சொல்லியிருக்காரு, ஜிஹாத் வேஜ் பண்ணணும் காஷ்மீருக்காக, எல்லாரும் பாகிஸ்தான் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படின்னு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதே தான் மௌலானா மசூத் இலியாஸ் காஷ்மீரி, ஆபரேஷனல் கமாண்டர் ஃபார் ஜெய்ஷ் முகமது, 2025ல கஸ்வா எய்ம் பண்ணணும், ஜிஹாத் வேஜ் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. February 5th, 2026 ராவல்கோட்ல கஸ்வா எய்ம் பண்ணணும், நம்ம ஜிஹாத் வேஜ் பண்ணணும், நான் காஷ்மீருக்கு எல்லாம் ஜிஹாத் பண்றதுக்கு ரெடியா இருங்கன்னு சொல்றாரு. பட் ஆனா செப்டம்பர் 2025ல ஒரு மீட்டிங்ல சொல்லும் போது மௌலானா மசூதோட குடும்பமே கொல்லப்பட்டிருக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல. பட் பாகிஸ்தானி ஆர்மி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்ற மாதிரி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு செப்டம்பர் 2025 மீட்டிங்ல. பட் இந்த மாசம் நடந்த ஒரு மீட்டிங்ல February 2026ல இதே மசூத் இலியாஸ் காஷ்மீர் என்ன சொல்றாரு, ஜெனரல் ஆசிம் முனீர் அவரும் கஸ்வா இருந்து தான் இந்தியா மேல பண்ணணும். ஸோ அவங்க ஆபரேஷன் சிந்தூருக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, மிலிட்டரி ரெஸ்பான்ஸ், அது அவர் ஜிஹாதா தான் பாக்குறாரு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியை அவங்க ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ தட் நிறைய ரெக்ரூட்ஸ் வருவாங்கன்ற ஒண்ணு. 2வது, இன்ஸ்டிடியூஷனலா சப்போர்ட் வருதுங்கிறது நம்ம புரிய வேண்டியிருக்கு நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் வேற்று கருத்து இருந்தாலும் அது ஒரு 6 மாசத்துல அந்த வேற்றுமை களையப்பட்டு 2 பேரும் உள்ள ஒரு உடன்படிக்கை, சீக்ரெட் டீல் ஏற்பட்டிருக்கு. ஆர்மிக்கும் டெரரிஸ்ட் குரூப்ஸ்க்கும் தெரிய வருது. ஸோ இதனால நம்மளுக்கு த்ரெட் ஒன்றும் குறைஞ்ச பாடு கிடையாது. இதை நோக்கி தான் நம்ம போறோம். இனி ஃபியூச்சர்ல இதே மாரி நம்ம அலர்ட்டா தான் இருந்தாங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 2 days முன்னாடி திருப்பூர்ல ஓகேங்களா, ஒரு 4-5 பேர்த்துக்கு பக்கமா அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி மூலியமா. ஸோ அதாவது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இங்க சில விஷயங்கள் அவங்க பண்ணதாகவும் சொல்லப்படுதே சார். என்ன சார் அதோடைய பின்புலம்? ஃபர்ஸ்ட் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி பண்ணல, டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல். இட்ஸ் அ கவுண்டர் டெரரிசம் செல் ஆஃப் டெல்லி போலீஸ். அது ஒன் ஆஃப் த பிரீமியர் ATS ஸ்குவாட்ஸ் இன் இந்தியா. ஸோ அந்த டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் இங்க 6 பேரை திருப்பூர் பல்லடம், திருமுருகன் பூண்டி அந்த இடத்துல 6 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. 6 பேரும் பங்களாதேஷிஸ். இங்க ஃபேக் பாஸ்போர்ட்ல ஃபேக் ஐடென்டி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி இங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாடல் எப்படி இவங்க பிடிச்சாங்க நம்ம பார்க்கணும். February 7th அன்னைக்கு காஷ்மீர் கேட் மெட்ரோல அங்க இருக்கிற பில்லர்ஸ்ல ஸ்டாப் ஜீனியசைட் இன் காஷ்மீர் அப்படின்னு
காஷ்மீரி குரூப்ஸுக்கு சாதகமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய போஸ்டர்கள் ஒட்டப்படுது. அங்க இருக்க சிஏஎஸ்எஃப் வீரர்கள் அதை பார்த்து டெல்லி போலீஸ் அந்த மெட்ரோ கேட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த டெல்லி போலீஸ், அந்த அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். அதுல என்னன்னா ஒட்டப்பட்ட இடத்துல இருந்து சிசிடிவி கேமராவை ரிவர்ஸ்ல பாக்குறாங்க. ஸோ அப்போ வந்து இதை ஒட்டினவங்க 2 பேர், அவங்க 2 பேரும் கல்கட்டாக்கு கிளம்பி போறது தெரிய வருது. மீன்வெல் அந்த கேஸ் வந்து டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் அந்த கிட்ட ஒப்படைக்கப்படுது February 13th அன்னைக்கு. ஸோ ஒரு டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் டீம் வந்து கல்கட்டா போறாங்க. அங்க போய் 2-3 நாள் சர்வேலன்ஸ்ல ஈடுபடுறாங்க. அப்போ 2 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்ட பேர் வந்து உமர் ஃபாரூக், அவர் மால்டாவை சேர்ந்தவர். இன்னொருத்தர் பேர் ராஹிபுல்னு ஒரு பங்களாதேஷ் நேஷனல். இவங்க 2 பேரும் கல்கட்டால February 10th இதே மாரி இன்னொரு மெட்ரோ ஸ்டேஷன்ல இதே மாரி ப்ரோ காஷ்மீரி போஸ்டர்ஸும் ஆன்டி இந்தியன் போஸ்டர்ஸும் ஒட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது அவங்க கூட லிங்க்ல இருக்கிற அந்த 6 பேர் தமிழ்நாடுல இருக்கிறதா தெரிய வருது. உடனே டெல்லி போலீஸ் இங்க ஒரு ஸ்பெஷல் செல் வந்து இங்க ஒரு டீம் அனுப்புறாங்க. இந்த 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இன்டர்கேஷனுக்காக டெல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு லஷ்கர் இ தாய்பாவோட ஒரு ஒரு தூண்டுதல் இருக்கதா சொல்லப்படுது. லஷ்கர் இ தாய்பான்னு இப்போ இன்னும் டூ ஏர்லி டு டாக் அபவுட் லஷ்கர் இ தாய்பாவா வேற எந்த குரூப்னு சொல்றதுக்கு இயலாது இப்போ. பட் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் வந்து அவன் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் லஷ்கர் இ தாய்பாவோட ஒரு புஷ் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் ஷபீர் அகமது லோன் அப்படின்றவர் தான் இதுக்கு மாடியூல் ஹெட். அவர் வந்து பங்களாதேஷ்ல இருக்கார். ஸோ இந்த 8 பேரும் ஷபீர் அகமது லோன் கூட கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ முக்கியமா அந்த உமர் ஃபாரூக்ன்றவர் பங்களாதேஷ் போயிட்டே வந்திருக்காரு, ஷபீர் அகமது லோனை பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த ஷபீர் அகமது லோன் யாருங்கிறதுனா 2007ல லஷ்கர் இ தாய்பாவோட சீனியர் ஆபரேட்டிவா டெல்லிக்கு அட்டாக் பண்றதுக்காக வர அந்த டைம்ல அவர் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செட் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது 4 லைவ் கிரனேட்ஸ் வச்சிருக்காரு, ஒரு AK-47 ரைஃபிள் வச்சிருக்காரு, 2 மேகசின்ஸ், சில ரவுண்ட்ஸ் வச்சிருக்காரு. எதுக்காக டெல்லி வந்தாருன்னா ஒரு சீனியர் பொலிட்டீஷியனை அசாசினேட் பண்றதுக்காக அனுப்பப்பட்டது சொல்லப்பட்டது. அதுக்கு முன்னாடி அவர் வந்து முசஃபராபாத் POK அங்க போய் லஷ்கர் இ தாய்பா கேம்ப்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. 2 விதமான ட்ரைனிங் எடுக்கிறாரு, தாரி ஆம், தாரி காஸ். தாரி ஆம்ங்கிறது ஜென்ரல் ட்ரைனிங் சொல்லுவாங்க, பேசிக் ட்ரைனிங். தாரி காஸ்ங்கிறது ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங், ஸ்பெஷல் போர்சஸ் கொடுக்குற ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் அவர் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அபு அல் உகாமான் ஒரு கமாண்டர், லான்ச் பேட் கமாண்டர், இவரை டெல்லிக்கு அனுப்புறாரு. அந்த டைம்ல அவர் பிடிபட்டு போறாரு. ஸோ 2007ல இருந்து 2018-19 வரைக்கும் அவர் ஜெயில தான் இருக்காரு டெல்லியில. அவர் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட ஒரு $1.5 லட்சம் ஹவாலா பணம் இருந்திருக்கு அவர் அரெஸ்ட் பண்ணும்போது. அது கூடவே ஒரு $290 வச்சிருந்திருக்காரு. இதனால என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர் மேல PMLA கேஸும் போடுறாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸும் போடுறாங்க. ஸோ 2018-19ல இவருக்கு பெயில் கிடைக்குது. அந்த பெயிலை ஜம்ப் பண்ணி பங்களாதேஷுக்கு ஓடி போயிடும். அங்க போய் 4-5 வருஷம் கழிச்சு திருப்பி பழைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் ரிவைவ் பண்ணி ஒரு இங்க மாடியூல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி உமர் ஃபாரூக்கை தேடி கண்டுபிடிச்சு உமர் ஃபாரூக் கூட கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ உமர் ஃபாரூக்கை கூப்பிட்டு ஒன்னால யார் அங்க ரெக்ரூட் பண்ண முடியும் சொல்லு, அவங்கள வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாங்கிற முயற்சியை ஈடுபட்டதா சொல்லப்படுது. ஸோ அப்படிதான் அந்த ரஹிபுல் ஹுசைன் உமர் ஃபாரூக்கோட அசோசியேட்டை அவர் ரெக்ரூட் பண்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து கல்கட்டால இருந்து February 6th அன்னைக்கு பிளேன்ல போய் டெல்லியில போயிட்டு போஸ்டர் விட்டு நெக்ஸ்ட் ட்ரெயின் மூலியமா திருப்பி வராங்க. திருப்பி 10ஆம் தேதியும் அதே மாதிரி பண்ண சொல்றாரு கல்கட்டா ஸ்டேஷன் மெட்ரோல, அங்கேயும் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துலலாம் அவங்களுக்கு மாடியூல் மெம்பர்ஸ் தேவைப்படுது. அப்போ அந்த உமர் ஃபாரூக் வந்து யாரெல்லாம் அவங்க ரெக்ரூட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஷஹீதுல் ஹுசைன் அப்படி ஒரு நபர், அவரும் பங்களாதேஷி ஆளு, அவர் மூலியமா அந்த 6 பேரோட கான்டாக்ட் கிடைக்குது. இந்த தமிழில் அரெஸ்ட் பண்ணாங்களே அவங்க 6 பேரோட கான்டாக்ட். இவங்க 6 பேரும் தமிழ்நாடுல பங்களாதேஷி ஆளு, நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்க, இவங்க கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 6 பேருக்கும் என்ன ஆயிருக்கு, 6 பேரையும் இவங்க ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஆக்சுவல் ரோல் என்னங்கிறது தெரியல நம்மளுக்கு. we have to wait and see. பட் இவங்க எப்படி மாட்டினாங்கன்னா, இந்த 6 பேரையும் உமர் ஃபாரூக் கல்கட்டால ஒரு வீடு எடுத்திருக்காரு ரெண்டுக்கு. அந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு கல்கட்டாக்கு, நம்ம தமிழ்நாடு திருப்பூர்ல இருந்து கிளம்பி. அந்த கம்யூனிகேஷனை இன்டர்செப்ட் பண்ணி தான் இவங்க 6 பேரையும் இவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அது மூலியமா தான் அரெஸ்டும் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க என்ன பெரிய நாசக்கார வேலையில ஈடுபடுறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இவங்க பிடிபட்டிருக்காங்க. நாட் ஈவன் பிளானிங் ஸ்டேஜ், ஜஸ்ட்
அதை பத்தி பேசும்போதே பிடிபட்டிருக்காங்க. பட் ஒருவேளை அந்த 6 பேரும் கேல்கட்டா போயிருந்தா அவங்களுக்கு 6 பேருக்கும் ஏதாவது டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கும். பட் ஒரு விஷயம் ஒண்ணு கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு என்னன்னா, இவங்க கிட்ட வீடியோஸ் இருந்திருக்கு, நிறைய வீடியோஸ் இருந்திருக்கு. சர்வேலன்ஸ் வீடியோஸ் ரெக்கி பண்ணிருக்காங்க, ரெகானசன்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய இடத்த. அது எந்தெந்த இடம் தெரிய வரல. அந்த இடத்தோட வீடியோஸ்லாம். ஸோ இனிஷியல் பிளானிங் ஸ்டேஜ்ல இவங்க பிடிப்பட்டது ஒரு விஷயத்துக்கு நல்லது. ஒருவேளை இவங்கள பிடிபடாம இருந்திருந்தாங்கன்னா ஒரு 3-4 மாசத்துல எதையாவது பெரிய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 2வது விஷயம், இந்த மாடியூல்ல வந்து இவங்க கிட்ட இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் எதுவும் ரெக்கவர் பண்ண முடியும், இது வரைக்கும் படல. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் இருந்ததுனால அந்த லெவலுக்கு அவங்க போல. பட் இவங்க கிட்ட இருந்து டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து பிஓஎஸ் மிஷின் சொல்றது பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் சொல்லுவாங்க, அது எடுத்திருக்காங்க. பிஓஎஸ் மிஷின் என்னன்னா, நம்ம நீங்க சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா கார்டு கொடுக்கும்போது ஸ்வைப் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் பிஓஎஸ் மிஷின் சொல்லுவாங்க. அந்த மிஷின் வச்சிருக்காங்க. அந்த மிஷின் வச்சிருந்தது ஒரு இட்ஸ் கிளாசிக் கேஸ் ஆஃப் மணி லாண்டரிங் டெக்னிக். அந்த மிஷின் என்ன பண்ணுவாங்கன்னா, மர்ச்சன்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, லெஜிட்டிமேட் டிரான்சாக்ஷன் காமிக்கிற மாதிரி சொல்லி, உங்களுக்கு கேஷ் வேணும்னா உங்க கிரெடிட் கார்டுல பேலன்ஸ் இருக்கும், கையில கேஷ் இருக்காது, நீங்க என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட போயிட்டு கார்டை ஸ்வைப் பண்ணிக்கலாம். இது எல்லாரும் பண்றதா, காமனா இந்தியாவில தமிழ்நாட்டிலே பண்றாங்க. 10,000 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணோம்னா 9,000 ரூபாய் நம்மகிட்ட கொடுத்துட்டு 1000 ரூபாய் அவங்க வச்சுப்பாங்க. ஒரு பர்சன்டேஜ் அவங்க ரீட்டைன் மட்டும் மீதி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது நம்ம திருப்பி நம்ம கார்டுல கட்டிக்கலாம். இப்போதைக்கு கேஷ் நம்ம கைக்கு வந்துடும். ஒரு அந்த 10% 5% அவங்களுக்கு வட்டி மாரி. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, அவங்க கிட்ட இது இட்ஸ் மணி லாண்டரிங் டெக்னிக். எப்படின்னா, மணி லாண்டரிங்ல 3 ஸ்டேஜ் இருக்கு: பிளேஸ்மெண்ட், லேயரிங் அண்ட் இன்டெகிரேஷன். ஸோ அவங்க கிட்ட இருக்க கேஷை ஃபர்ஸ்ட் தேர்ட் பார்ட்டிக்கு வெளில கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட கிரெடிட் கார்டு மூலியமா இவங்க அக்கௌண்ட்டுக்கு கேஷ் பணம் வந்துடும், ஃபண்ட்ஸ் வந்துடும். ஸோ பிளேஸ்மெண்ட் ஸ்டேஜ், லேயரிங் ஸ்டேஜ், இன்டெகிரேஷன் ஸ்டேஜ் ஒரே ஸ்டேஜ்ல முடிஞ்சு போயிடும். ஸோ இவங்க கிட்ட பிளாக் மணியை ஒயிட் ஆக்குறாங்க. ஹவாலா பணத்தை சிஸ்டம்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி தான் நான் பாக்குறேன். பிஓஎஸ் மிஷின் இருக்கிறதுனால சொல்றேன். வேற எதுக்கும் அவங்க பிஓஎஸ் மிஷின் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒருவேளை அவங்க மர்ச்சன்டாவோ பிசினஸ் மேனாவோ இருந்தா கடை வச்சிருந்தா வச்சுக்கலாம். எதுவுமே இல்லாம பிஓஎஸ் மிஷின் ஏன் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி கேட்கறதுல இது மாரி ஒரு சந்தேகம் எழுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது அவங்க டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு இந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ப்ரீமெச்சூரா அதை பத்தி பேச நம்ம விரும்பல. டூ early to talk about that. ஸோ அது நடக்க நம்மளுக்கு தெரிய வர we'll reveal it. சார், இப்போ எப்படி அவங்க வந்து ரேடிகலைசேஷன் பண்ணப்படுறாங்க, அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டில் வந்து சைலண்டா இருக்கக்கூடிய இடத்துல எப்படி அவங்களுக்கு வந்து லிங்க் கிடைச்சி அவங்க வந்து அப்படியே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை அவங்க கொல்கத்தா போயிருந்தாங்கன்னா மேபி அவங்க டெரரிஸ்டாவே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்குமே சார்? இல்ல சார், இது வந்து என்னன்னா, இது ஆக்சுவலா எந்த குரூப் இன்வால்வ்டுன்னு இது வரைக்கும் சொல்ல முடியல சார். ஏன்னா இப்ப லஷ்கர் இ தாய்பாவா, ஜெய்ஷ் இ முகமதா, இல்ல வேற எந்த குரூப்பும் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரல. லஷ்கர் இ தாய்பான்னு எப்படி டெல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்கன்னா, பிகாஸ் அவரோட அந்த ஷபீர் அஹமத் லோன் இன்வால்வ்மெண்ட், அவர் ப்ரீவியஸ் லஷ்கர் இ தாய்பா கேடரா இருந்திருக்காரு, அவர் மேல கேஸ் இருந்திருக்கு. அதனால லஷ்கர் இ தாய்பா மாடியூலோட ஒரு முயற்சியா இருக்கும்னு பேசப்படுது. ஒருவேளை நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல பேசின மாதிரி இவங்க வந்து பாகிஸ்தான் மேல எந்த குறையும் எந்த குற்றச்சாட்டும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களே ஒரு தனியா மாடியூல் ஆரம்பிச்சு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க பங்களாதேஷிஸ், அதனாலதான் இவங்க வந்த 6 பங்களாதேஷிஸும் வேலை பொழப்புக்காக வந்திருக்காங்க. அது வேற விஷயம். அவங்க தீவிரவாதியா உள்ள வரல. அதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் இப்போதைக்கு தெரியல எந்த நோக்கத்தோட உள்ள வந்தாங்கன்னு இப்போதைக்கு தெரியல. ஒருவேளை ஸ்லீப்பர் செல்லா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல நம்ம எதையுமே அசியூம் பண்ண முடியாது. அவங்க இங்க வந்து ஃபேக் ஐடென்டிட்டி தங்கியிருக்காங்கன்னா, நாளைக்கு இவங்க ஒரு தீவிரவாதியா உருவாக்குறதுக்கும் இல்லாட்டா ஆல்ரெடி தீவிரவாதியா இருந்து இங்க வந்து ஒளிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது இது தெரிய வருது. தமிழ்நாடு அவங்களுக்கு பெரிய சேஃப் பிளேஸா இருக்கு. பிகாஸ் திருப்பூர்ல நிறைய நார்த் இந்தியன்ஸ் ஒர்க் பண்றாங்க, முக்கியமா பெங்கால் ஒரிஜின் பீப்புள் ஒர்க் பண்றாங்க. அவங்க கூட இவங்க வந்து ஈஸியா கலந்துட முடியும். நான் பெங்காலின்னு சொல்லி கலந்துட முடியும். அதனால இந்த வாய்ப்பை ஒவ்வொரு டெரரிஸ்ட் குரூப்பும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் அவங்க பண்ணிருக்காங்க சார். ஓகே சார். சார், அதே மாதிரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரஹா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்களே சார், எதற்காக எதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயம்? பிரஹார், அது பேர் PRAHAR. பிரஹாருங்கிறது பேசிக்கா ஹிந்தியில வந்து டு ஸ்ட்ரைக், டு அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ நியூ கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி. எதுக்கு நியூ ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரும் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம இன்டர்வியூல பின்னோக்கி போனோம், உங்களுக்கு புரியும். சைஃபுல்லா அப்படி கொல்லப்பட்டார் சொன்னார் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து. லாஸ்ட் எபிசோட்ல என்ன சொல்லுங்க, ஜெய்ஷ் இ முகமது கமாண்டர், சீனியர் கமாண்டர்ஸ் எல்லாத்தையும் M4 இருக்கு.
அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். M4 ரைபிள் வச்சுதான் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன். பட் சைஃபுல்லா கிட்ட M4ல AK-47 தான் இருந்திருக்கு. இது என்னன்னா, நம்ம எதிர்பார்க்கறத தீவிரவாதிகள் என்னைக்கு பண்ண மாட்டாங்க. தேர் ஆல்வேஸ் 2 steps ahead of us. நம்ம ஒண்ணு நினைச்சோன்னா அவங்க 4 நினைப்பாங்க. அதனாலதான் தேர் சக்சஸ்ஃபுல். ஸோ ஒவ்வொரு டெரர் குரூப்போட மோடஸ் ஆப்பராண்டாயும் அவங்க ஆக்டிவிட்டியும் ஒரே மாதிரி எல்லா டைம்லயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு டைப் ஆஃப் அட்டாக் சப்போஸ் லஷ்கர்-இ-தாய்பா வந்து ஸ்டார்மிங் எக்ஸசைஸ் ஒன்லி பண்றாங்க அப்படின்னா வேற மாதிரி ஐடியும் பிளாஸ்டும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெய்ஷ்-இ-முகமது எப்போதும் ஐஇடி பண்ற அட்டாக் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வேற மாதிரி அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டி மாறுது. ஓகேங்களா, எவால்வ் ஆகுது. இட்ஸ் an evolving situation. டெரரிசம் லேண்ட்ஸ்கேப்பே எவால்வ் ஆயிட்டு இருக்கு இந்தியாவில். இங்கே ஒன்று இல்லை, வேர்ல்டு ஓவர். இது புதுசா டெக்னாலஜி பேஸ்ட் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வராமல் இருக்கு. கிரிப்டோ கரன்சி, சைபர் வார்ஃபேர், அப்புறம் மெசேஜிங், டிஸ்கிரீட் என்கிரிப்டட் மெசேஜிங் ஆப்ஸ், இது மூலியமா அவங்க யூஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை நம்ம கவுண்டர் பண்ணணும்னா பழைய பாலிசி போதாது. சரிங்களா, ஒரு புது விதமான கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. நம்மளுக்கும் எவால்விங் ஸ்ட்ராட்டஜி, டைனமிக்கா நம்மளும் அதை எதிர்கொள்ளணும்னு சொல்லி நம்மளும் பார்க்குறோம். அப்படி பிரஹார்னு கொண்டு வரப்பட்ட கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு அக்ரனம் ஃபார் PRAHAR. P stands for prevention of terrorist attacks. Okay. R stands for responses immediately, to respond immediately to any attack. A stands for aggregating collective efforts. எப்படின்னா நம்ம ஸ்டேட் போலீஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கு, நிறைய ஸ்டேட் போலீஸ்ல ATS இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்காங்க. ஸோ இது எல்லாரோட எஃபோர்ட்டும் ஒருங்கிணைக்கிறதுக்காக அக்ரிகேட்டிங் சொல்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. H stands for human rights. ஹியூமன் ரைட்ஸ்னா கவுண்டர் டெரரிசம் நம்ம ஆக்டிவிட்டிலையோ இல்ல கவுண்டர் டெரரிசம் மெஷர் எடுக்கும் போதோ இன்வேரியபிளி தெரிஞ்சோ தெரியாமலோ சில பேர் பாதிக்கப்படுவாங்க ஹியூமன் ரைட்ஸ் விஷயத்துல. அது மாதிரி எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அதுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி இதுல அந்த அது 4வது அப்ஜெக்டிவா சொல்லப்படுது. அப்புறம் அடுத்த ஏ வந்து அச்சென்சியேட்டிங் ரேடிகலைசேஷன் ரிஸ்க். நீங்க கேட்டீங்க இல்லைங்களா, ரேடிகலைசேஷன் எப்படி ஆறாங்கன்னு, ஆன்லைன் ரேடிகலைசேஷன், ஆஃப்லைன் ரேடிகலைசேஷன், இது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் தான் அந்த 5th மெஷர். 6th வந்து அலைனிங், இன்னொரு ஏ. அந்த அலைனிங்கிறது பேசிக்கா நம்மளோட கவுண்டர் டெரரிசம் பாலிசியும் சாங்ஷன்ஸும் மெஷர்ஸும் குளோபல் கம்யூனிட்டிக்கும் ஒத்து போகணும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற குரூப்ஸ்லாம் டொமஸ்டிக் உண்டு, இல்லை ஃபாரின் குரூப்ஸும் இங்கே வராங்க. அல்-கைதா வரதுக்கு முயற்சி பண்றாங்க, ISIS வரதுக்கு முயற்சி பண்றாங்க, லஷ்கர்-இ-தொய்பா டிரான்ஸ்நேஷனல் குரூப், ஜெய்ஷ்-இ-முகமது ஃபாரின் குரூப். இது மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற குரூப்ஸ்க்கும் நம்ம அதை எதிர்கொள்ளணும்னா இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் வேணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாலிசியை அப்பப்போ டைனமிக்கா எவால்வ் ஆகிட்டே இருக்கணுங்கிறது தான் 6th. 7th ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரிகவரி. வாட் டு யூ மீன் பை ரிகவரி? ரிகவரினா ஒரு தீவிரவாதி திருந்தி வரான், சரண்டர் ஆனா அவனுக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல எப்படி இன்டெகிரேட் பண்ணணும். இப்ப பல ஸ்டேட் பல மாரி அதை பண்ணிட்டு இருக்காங்க. நாக்சல் இன்ஃபெஸ்ட் ஸ்டேட்ல வேற மாதிரி பண்றாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வேற மாதிரி பண்றாங்க, நார்த் ஈஸ்ட்ல வேற மாதிரி பண்றாங்க, நம்ம சைடு தமிழ்நாடு எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இந்த டீராடிகலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேற வேற மாதிரி இருக்கு, அது எஃபெக்டிவா இல்லை. ஸோ யூனிஃபார்மிட்டி இன் டீராடிகலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ், ரீஹாபிலிட்டேஷன் மிஷன், அவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் இன்டெகிரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், திருப்பி அவங்க தீவிரவாத பாதைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த மெஷர் ரெக்கவரிங்கிறது. ரெக்கவரி வந்து முன்னாடி எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மெத்தடாலஜி இருந்தது. இது அது ஒருங்கிணைச்சு யூனிஃபார்மா இருக்கணும் அந்த கான்செப்ட்னு சொல்றாங்க. யூரோப், US, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சயின்டிபிக் டீராடிகலைசேஷன்ஸ் மெஷர்ஸ் இருக்கு, ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுபடி ஒரு தீவிரவாதி திரும்பி வரான்னா அவனுக்கு கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவனை மானிட்டர் பண்ணி அவனை திருப்பி ரீஇன்டெகிரேட் பண்றாங்க மெயின் ஸ்ட்ரீம்ல. ஒரு ஸ்கோரிங் பாயிண்ட் வச்சு அது மீறி ஒரு சயின்டிபிக் மெஷர்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஃபைன் பிரிண்ட்டை படிச்சீங்கன்னா, டாக்குமெண்ட்டை படிச்சீங்கன்னா தெரியும், டாக்டர், சைக்காலஜிஸ்ட், CT பிராக்டிஷனர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது மாரி எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இன்வால்வ் பண்ணா அந்த ரெக்கவரி ஆஸ்பெக்ட் நாளைக்கு ரொம்ப நல்லா ஒரு பெரிய டூல் அகெயின்ஸ்ட் டெரரிசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து முக்கியமான ஏஜென்சி பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ, டொமஸ்டிக் ஏஜென்சி. அது வந்து MACன்னு சொல்ல போறாங்க, மல்டி ஏஜென்சி சென்டர் ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் ஜாயிண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் இன்டெலிஜென்ஸ், 2 சென்டரும் அந்த IB கீழே வருது. IB தான் அது நோடல் ஏஜென்சியா இருந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் வரதுக்கு
இது ஃபெசிலிட்டேட் பண்ணணும்னு சொல்லி இது இந்த பாலிசி முன்னாடியே அப்படிதான் பண்ணிருந்தாங்க. இன்னும் ரொபஸ்டா எஃபிஷியன்டா இருக்குங்கிறது தான் அதோட நோக்கமே. நம்ம இந்த பேல்காம் அட்டாக்ல சொன்னேன் இல்லைங்களா, எஸ்எஸ்டி சந்தீப் சக்கரவர்த்தி அவர் அந்த போஸ்டரை வச்சுதான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட். அதனாலதான் தடுக்கப்பட்டது. அது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். பட் அவர் அந்த பிளாஸ்ட் ஒன்றையும் தடுக்கல. இப்ப நீங்க இந்த மாடியூல் திருப்பூர் மாடியூலை பத்தி நீங்க பேசினால சொல்றேன், இங்க இருக்கிற போஸ்டரை பார்த்துதான் இந்த டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லும் அது தடுத்தாங்க, லோக்கல் போலீஸும். ஸோ இன்னும் இந்த போஸ்டர்ஸை பார்த்தா நீங்க இந்த கேஷுவலா எடுத்துக்க கூடாது, உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை மிஸ்டர் சந்தீப் சக்கரவர்த்தியோட ஆக்டிவிட்டினாலதான் கவர்மெண்ட் மற்ற ஏஜென்சிஸ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் மேக் சம் வெரி ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் லாட் ஆஃப் பிக் டிஃபரன்ஸ் இந்த கவுண்டர் டெரரிசம்ல. அந்தந்த பெஸ்ட் பிராக்டிசஸ், ஒரு ஸ்டேட் பண்ற பெஸ்ட் பிராக்டிசஸ் மற்ற ஸ்டேட் எப்படி டிப்ளாய் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், தெலுங்கானால சிஐஎஸ்எல் இருக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஜென்சிஸ் இன் இந்தியா ஆன் கவுண்டர் டெரரிசம், கவுண்டர் இன்டெலிஜென்ஸ். சிஐஎஸ்எலோட பிராக்டிஸ நிறைய போலீஸ் நம்ம ஏடிஎஸ் மற்ற 8 ஸ்டேட்டோட ஏடிஎஸ் அடாப்ட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ரோபஸ்ட் பிராக்டிசஸ். ஸோ அது மாதிரி நல்ல பிராக்டிசஸ், பெஸ்ட் பிராக்டிசஸ் பாரோ பண்ணி எப்படி ஸ்டாண்டர்டா பண்றது, ரெஸ்பான்ஸ் டு த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியை ஸ்டாண்டர்டைஸ் ஆக்குறது, யூனிஃபார்ம் ஆக்குறது அக்ராஸ் இந்தியா அப்படிங்கிறது தான் இதோட குறிக்கோள். இது நல்ல மெஷர். ஆனா எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இட் இஸ் ஸ்டில் டூ early to talk about that. சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபாரோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார், வணக்கம்.